நான் இங்கு ஒரு 4 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு பங்கு தந்தையாக இருந்தேன். அங்கே பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது இங்கு வருகின்ற இந்த மக்களுடைய ஏக்கங்கள், அவர்கள் கடன் கொடுத்து விட்டு கடன் வரவில்லை அல்லது கடன் பெற்றுவிட்டு அதனால் படுகின்ற துன்பங்கள், அவருடைய நிலத்தை அவருடைய சகோதரனோ சகோதரியோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற பங்காளிகளோ அதை அபகரித்துக் கொள்ளுகின்றதனால் வருகின்ற அநீதியினால் படுகின்ற துன்பங்கள், இத்தகைய துன்பங்களோடு இந்த மக்கள் இங்கு வந்து சப்பரங்கள் எழுதுவார்கள், வேண்டுதல் செய்வார்கள், விண்ணப்பங்கள் எழுதி போடுவார்கள், பங்கு தந்தையிடமிருந்து அங்கு அவர்களை ஜெபிக்க சொல்லி கேட்பார்கள். அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ அடுத்த மாதமோ செவ்வாய்க்கிழமை இங்கு வருகின்ற பொழுது ஒரு மனமகிழ்வோடு இங்கு வந்து நன்றி சொல்லுவதை, அவர் நீதி கிடைத்ததை நன்றி சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன் கண்கூடாக. எனவேதான் இந்த இவ்வளவு உறுதியோடு நான் சொல்லுகிறேன், புனித அந்தோனியார் இந்த நீதிக்கு ஏற்ப நீதிக்கு போராடுவராக அந்தோனியார் இருக்க. நாம் தொலைத்து போன நீதி, நமக்கு அநீதி, நீதிக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட அநீதிக்கு புனித அந்தோனியார் துணையாக இருக்கிறார், இந்த நீதியை பெற்றுத் தருவராக இருக்கின்றார்.